வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 8ஆம் தேதி எண்ணம் சொல் செயல் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மனிதனிடம் மனமாக, பார்வையாக, சொல்லாக அல்லது எண்ணமாக வெளியேறும் அலை எந்த வகையாக இருப்பினும் அவ்வலை அவனுடைய தன்மைகள் அனைத்தையும் எடுத்துச் செல்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் முன் அனுபவித்தனால் ஏற்பட்ட பதிவுகளின் மூலம் செயல்படுவதனால் அவனுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அவனுடைய பதிவின் அடிப்படையில் அமைந்திருக்கும். அவனுடைய தன்மைகள் யாவும் அலை மூலமாக வெளிப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் நல்ல பதிவுகளையும் தீய பதிவுகளையும் பெற்றிருக்கின்றான். ஆகவே மனதின் நிலைக்கு ஏற்ப அவனிடமிருந்து வரும் எண்ணம் மிக சில நேரங்களில் நேர்மையானதாகவும் சில நேரங்களில் முரண்பாடுடையதாகவும் இருக்கின்றன. இங்கு நேர்மையான அல்லது முரண்பாடான எண்ணம் அல்லது சென்று அடையக்கூடிய பொருள் அல்லது மனிதனை பொறுத்து அமைவது இல்லை. அவை யாரிடமிருந்து செல்கின்றனவோ அவர்களுடைய தன்மைகளை பொறுத்து அமைகின்றன. இந்த விஞ்ஞானத்தை, தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் எண்ணற்ற பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை நன்றாக வேரூன்றச் செய்து கொண்டோம். தேவையற்ற தீய பதிவுகளை நாம் ஊக்குவிக்கும் பொழுது அது மேலும் ஆழமாக பதிந்து நம் குணங்களை, தீய பதிவுகளை கட்டுப்படுத்துகின்றன. ஆழமாக பதிந்து நம் குணங்களை, தீய பதிவுகளை கட்டுப்படுத்துகின்றன. நேர்மையற்ற முரண்பாடான எண்ணங்களை மாற்றி தீய பதிவுகளை களைவது சிறந்த ஆன்மீக முயற்சியாகும். தூய எண்ணம் சொல் செயல்களினால் இனிமையான நல்ல அலைகள் ஏற்படுத்தும் பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். ஒருவரை வாழ்த்துவதனால் ஏற்படும் நற்பயனை நாம் இங்குதான் உணர முடியும். அருட்தந்தை அவர்கள். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். நம்முடைய எண்ணத்தை சீரமைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்ற அடிப்படையில், எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும், உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம், உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம், கண்ணீரெல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியில் நின்றிருப்போம், கடமையின் வழியில் நின்றிருப்போம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார், பொறுத்தவரெல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். கைகள் இருக்க கால்கள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும், உழைப்பது ஒன்றே தொழிலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும், உழைப்பது ஒன்றே தொழிலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.